உங்க அன்புக்கு ஈடே இல்ல, உங்க பாசத்துக்கு நிகரே இல்ல, உங்க அன்புக்கு ஈடே இல்ல. கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்கள். நாளிலும் கூட உங்கள் யாவரையும் மீண்டுமாய் இந்த நம்பிக்கை நேரத்திலே சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஒரு நல் வார்த்தையோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். 18ஆம் சங்கீதம் அதனுடைய 16ஆம் 17ஆம் வசனங்கள். உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஜல பிரவாகத்தில் இருக்கிற உங்களை, அதிக பிரச்சனை இருக்கிற உங்களை, அதிக கஷ்டத்தில் இருக்கிற உங்களை, அதிக கடன் தொல்லையிலே இருக்கிற உங்களை, சோதனையிலே இருக்கிற உங்களை, உபத்திரவத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? கண்ணீரின் பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அதிகமான சத்துருக்கள் உங்களை காட்டிலும் பலமா எழும்பியிருக்கிறார்களா? இந்த நாளிலே உங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறேன். கர்த்தர் உயரத்திலிருந்து அவருடைய கையை நீட்டி உங்களை பிடித்து இந்த நல்ல நாளிலே ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டது போல, சங்கீதக்காரன் தாவீதை தூக்கி விட்டது போல உங்களையும் இந்த பிரச்சனையின் மத்தியிலிருந்து கர்த்தர் தூக்கி விடுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்பிக்கையோடு கூட இருங்கள், விசுவாசத்தோடு கூட இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்கிற தேவன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுங்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவேன் என்று சொன்ன தெய்வம் இந்த நாளிலே கூட கூப்பிட்டு கொண்டிருக்கிற உங்களை, தனிமையிலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உங்களைக்கும் மிஞ்சின, உங்கள் பலத்திற்கும் மிஞ்சின அதிக பலவான்களா இருக்கிற உங்களுடைய சத்துருக்களில் நின்று கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளில் நம்பிக்கையோடு இருங்கள், திட நம்பிக்கையாயிருங்கள், பலங்கொண்டு திடமனதாயிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய போகிறார். என்னோடு கூட இந்த சிறிய ஜெபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. அன்பின் பரலோக தகப்பனே, யாரெல்லாம் இந்த நம்பிக்கையின் நேரத்துல என்னோடு கூட இணைந்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்கள் எந்த விதமான ஜல பிரவாகத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருந்தாலும் கர்த்தர் உயரத்திலிருந்து கையை நீட்டி அவர்களை அது நின்று விடுவிப்பீராக, தூக்கி எடுப்பீராக. பிரச்சனையின் மத்தியிலிருந்து கர்த்தர் விடுதலை தருவீராக. கர்த்தருடைய பலத்த கரம், கர்த்தருடைய ஓங்கிய புயம் இவர்களுக்காக இறங்குகிறதை இவர்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக என்று சொல்லி இயேசுவின் மாறாத ஈடு இணையற்ற நாமத்திலே வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு உயரத்திலிருந்து கர்த்தருடைய கரம் இறங்கி கொண்டிருக்கிறது. ஜல பிரவாகத்தில் நின்று அதிகமான பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். மீண்டுமாய் அடுத்த நம்பிக்கையின் நேரத்திலே சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். ஆமென்.